வணக்கம். க்ளோஸ் டு அபவுட் 260 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங். இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஒன்றும் பெருசாக தம் கிடையாது. காலையிலே வந்து -200 300லாம் வந்து ப்ரீ ஓப்பனில் வந்து காட்டுச்சு. இன்ஃபேக்ட் 360 எல்லாம் கூட காட்டுச்சு. அண்ட் ஓப்பன் ஆனது வந்து ஒரு லெவலு, அதுக்கப்புறமா வந்து -250 230 எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா அரௌண்ட் 100-150 பாயிண்ட்ஸ் மைனஸில் தான் இருந்துச்சு த்ரூ அவுட் த டே. லாஸ்ட்டில் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் 2 o'clock நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் ஃப்ளாட் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. -30 -40 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே அன்னைக்கு வீடியோவோ இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோவோன்றது ஞாபகம் இல்லை. நான் வந்து இந்த 24,800 கால் அண்ட் புட்டை பற்றி நான் பேசியிருந்தேன். செகண்ட் ஹையஸ்ட் கால் அண்ட் புட்டை வந்து அந்த லெவலில் இருந்துச்சு. மோஸ்ட் லைக்லி ஸ்ட்ராடலாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராடல்ன்றது காலையும் விற்றுறது, புட்டியும் விற்றுறது. அண்ட் மோஸ்ட் லைக்லி வந்து மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். அண்ட் 2 நாள் வந்து ஓபி அடிச்சுக்கலாம், ரைட்? 2 நாள் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேவோட டைம் டிகே ஒன்று. ரெண்டாவது வந்து வோலட்டாலிட்டி குறையும் போதும் அந்த காசும் இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு டீசென்ட் மணி கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து எழுதியிருக்காங்கன்றது ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,800 வந்து க்ளோஸ் அபவுட் 5,72 lakh கால் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? அண்ட் அதே மாதிரி புட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,41,000 புட்டியும் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க 24,800. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இதுதான் நடந்திருக்கு, ரைட்? ஸ்ட்ராடலில் தான் வந்து தே ஹவ் எக்ஸிட்டட். இதில் வந்து நிறைய பேர் வேறு மாதிரி பார்ப்பாங்க. பட் பேசிக்லி ஃப்ரைடே அன்னைக்கு டேட்டாஸ் பார்த்து சார்ட்டை பார்த்துட்டு சில விஷயத்தை நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் லைக்லி அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தீஸ் எக்ஸாக்ட்லி எங்களோட ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். சார்ட்டை வச்சு டேட்டாஸை வச்சுக்கிட்டு சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு எலியட்ஸ் வேவ் வச்சுட்டு வில் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் ஆல்மோஸ்ட் 80-90% மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும். லோவர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேயில் ஸ்விங் வேணாலும் லோவர் டைம் ஃப்ரேமில் சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனால் நம்மளோட ட்ரைனிங்க்கு அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்ளீட் ட்ரைனிங், ரைட்? கம்ப்ளீட் ட்ரைனிங் ரைட் ஃப்ரம் வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம போகிறோம். இன்பிட்வீனில் வந்து ஆப்ஷன்ஸும் நம்ம டீச் பண்ணுறோம். ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் ஆப்ஷன் பையரா செல்லரான்றது ஒரு கண்ட்ராவியும் கிடையாதுங்க. பேசிக்லி உங்களுக்கு மார்க்கெட்டை அக்கு வேறு ஆணி வேறு பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், நான் சொல்கிறது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸு பிரிக்க தெரியும்னு சொன்னால் நீங்களே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல ஆப்ஷனை விற்கலாமா இல்லை இந்த இடத்துல வாங்கலாமான்றது. சிம்பிள். ஒன்றுமே தெரியாத இன்றைக்கி வந்து 99% ஆஃப் த பீப்புள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணி பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எனக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் கற்றுக்கிறேன் சொன்னால் ஆப்ஷன்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு கண்ட்ராவியும் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கவே முடியாது. 4 தடவை சம்பாதிச்சா 40 தடவை விடுவீங்க. இது வந்து கேரண்டீடு. ஏன்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகும் போது தான் டெல்டா மூவ் ஆகும், ரைட்? எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமாக உடச்சி மேலே போகுன்றது எப்போ தெரியும்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும், நான் யூடியூப்பில் பார்த்தேன், 2 நாள் கிளாஸ் போனேன், ஒரு கண்ட்ராவையும் பண்ண முடியாது. அகெயின் ஐ எம் யூஸிங் எ வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியும், கேண்டில் ஸ்டிக்லாம் நான் வந்து யூடியூப்பில் நிறையா இருக்குது, புக்ஸ் எல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். சத்தியமாக கிடையாதுங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக்கை இப்படி தான்ன்றது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பேசிக்காக கம்ப்யூட்டரே வந்து அந்த டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு போமே. ஒய் யூ நீட் அ ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அந்த இடத்துல வந்து லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ஆர் இன்வால்வ். ஒரு கேண்டிலை பார்த்து எதிர்த்தாப்பில் வந்து ஒரு 2 கோடி மக்கள் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்றது அந்த கேண்டிலை வச்சு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? புக்கை படித்த வேலைக்காகாது. அந்த கேண்டில் பின்னாடி இருக்கிற நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். இது யாருமே வந்து டீச் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு 99% வந்து ஆன்லைன் வீடியோ ஆகட்டும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் சென்டரில் வந்து அது டீச் பண்ணுறது கிடையாது. டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட ட்ரைனிங் சென்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் 9444468888க்கு கால் பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, மேட்ருக்கு வரலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் தோ -34 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6.72% வந்து அப் ஆயிருக்கு, ரைட்? என்ன டென்ஷனு? 17.16 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன டென்ஷன்? நிறைய டென்ஷன் இருக்குது. பெரிய டென்ஷனை வந்து யுக்ரைனை வந்து பூந்து அடிச்சிருக்கிறான். அதுவும் 4000 கிலோமீட்டர் தள்ளி போய்
முக்கியமான ரஷ்யாவோட முக்கியமான விமானங்கள் எல்லாம் அடித்து தள்ளி இருக்கிறாங்க. க்ளோஸ் அபவுட் 40 பிளேனை வந்து அடித்து தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிளேன்லாம் வந்து மறுபடி பண்ணுறது வந்து மிக 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 கஷ்டம். பழைய காலத்து பிளேனு ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் அபவுட் 14,000-15,000 கிலோமீட்டர்ஸை வந்து ட்ராவல் பண்ண முடியும். நியூக்ளியர் பாம்பு டெலிவர் பண்ணுறதுக்கான வெப்ப சிஸ்டம்ஸு, வெரி ஹை ஆட்டிடியூடில் பறக்கிறது, இது எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு. அண்ட் டெஃபினெட்லி இதுக்கான எதிரொலி மார்க்கெட்டில் இருக்கும். மார்க்கெட் வேணால் ரஷ்யா திருப்பி அடிக்கும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ரஷ்யா யுக்ரைனை மட்டும் அடிக்காது, மற்ற கண்ட்ரியும் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி பொதுவாக பரவலாக பேசப்படுது. ரஷ்யா அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்மளே வந்து பாகிஸ்தானை பூந்து அடிக்கும் போது ரஷ்யா அடிக்க மாட்டோன்னா அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த தர வந்து யுக்ரைனுக்கு வந்து தயவு தட்சணை இருக்காது. பொதுமக்கள் நிறைய பேர் சாவாங்க. எப்படி இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பை வந்து ஆல்மோஸ்ட் கார்பெட் பாம்பிங் பண்ணி எல்லா பில்டிங் காலி பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும்ல யுக்ரைனும் வந்து அது மாதிரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்புன்னு அடிக்கிறதுக்கு பதில் பெரிய பாம்ஸ் எல்லாம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் இது இல்லாத யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ட்ரேட் வார் முத்திக்கிட்டு வருது. ரைட், கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்துச்சு, இப்போ மறுபடியும் முத்திக்கிட்டு வருது. இதுக்கு நடுப்புற வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து முழிச்சிக்கிட்டு அவங்களும் வந்து அவங்களோட விளையாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நோ மோர் சப்ரெஷன்ற மாதிரி காட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஆஸ் யூஷுவல் 4.97 இருக்குது, 30-year பாண்டு. டாலர் இண்டெக்ஸ் வந்து பிலோ 99 போயிருக்கு, 99.78 இருக்குது. இன்றைக்கி மட்டுமே வந்து 0.5% கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமாக விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து கமாடிட்டிஸ் க்ரூடு ஃபஸ்ட்டு வந்துடலாம். 4.6% வந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஒபெக் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி சவுதி அரேபியா, யுஏஇ இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க எங்களோட ப்ரொடக்ஷன் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் க்ரூடு வந்து க்ளோஸ் அபவுட் 4.25% வந்து ஏறி இருக்குது. அது பிரெண்ட் ஆகட்டும், ஸ்வீட் க்ரூட் ஆகட்டும். இருக்கிறதுலே ஜாஸ்தி ஏறினது வந்து நேச்சுரல் கேஸ். நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். அண்ட் அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும், எஸ்பெஷலி யூரோப்பில். அண்ட் க்ளோஸ் அபவுட் 7% அப்பாக இருக்குது. 6.9% வந்து நேச்சுரல் கேஸ் அப்பாக இருக்குது. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 2% அப்பாக இருக்குது. 1.92% அப்பாக இருக்குது. சில்வர் 3% பக்கமாக அப்பாக இருக்குது. க்ளோஸ் அபவுட் $70 பக்கமாக கோல்டு வந்து ஏறி இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ தான் ஒரு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன் 10,000 ரூபாயில் இருந்துச்சு. 10,060 இருந்துச்சு பர் கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். இதுக்கு முன்னாடியே வந்துச்சான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. 9,990 பக்கமாக பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். ஐம் நாட் ஷுர். எனிவே 10,000 ரூபா டச் ஆகிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு பர் கிராம் ஆஃப் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,02,000 rupees பர் கேஜி ஆஃப் சில்வர் இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆனப்போ 85, 56, 70, 56, 60 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து 85.33 வந்து இருக்குது. ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி ருப்பி ஸ்ட்ராங் ஆனதுனால கோல்டு வந்து ஓரளவுக்கு வந்து ஏற்றம் வந்து பெருசாக கிடையாது. யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்னால் யூஎஸோட எதிர்காலம் சொல்ல, யூஎஸோட ஃபியூச்சர் இண்டிகேட்டர்ஸ் நாஸ்டாக் ஆகட்டும் இல்லை டவ் ஜோன்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் தோ யூஎஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப வீக்கான நிலைமையில் இருந்தாலும் இன்னமும் அவங்க தான் வந்து மார்க்கெட்டோட கைடிங் ஃபோர்ஸ். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொன்று ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வர 6ஆம் தேதி அன்றைக்கி நம்ம பாலிசி இருக்குது, ஆர்பிஐ பாலிசி இருக்குது. எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு 0.25% இந்த தரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து வெல் இன் கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்றது என் கட் ஃபீலிங். ஏன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஆர் ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் சரியில்லை. 1, 2 ட்ரேட் பாலிசிஸ்னால் இன்ஃப்ளேஷன்ஸ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது ஒரு பரவலான கருத்து. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வெதர் ஆர்பிஐ வந்து 0.25% ஏற்ற போகிறாங்க, குறைக்க போகிறாங்களான்றது. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து 0.25% குறைக்கிறதுக்கான டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே அந்த ப்ரைஸ் வந்து ஏறிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது குட் நியூஸ் வந்து
க்ளோஸ் டு அபவுட் 16% ஹையாக கலெக்ட் ஆகிருக்கு ஜிஎஸ்டி. மீண்டும் 2 லட்சத்துக்கு மேலே வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகிருக்கு. இதுவும் பாசிட்டிவ். ஞாபகம் வச்சுங்க, இந்த கலெக்ஷன் அமௌண்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, இது வந்து ப்ரீ ரீஃபண்ட். இதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கேட்க போகிறாங்கன்றது. ப்ராபப்ளி அடுத்த மாதம் வந்து இந்த ஃபிகர் வந்து இந்த 2,16,17 இருக்கிறது வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஏப்ரல் மாதமும் மோர் தென் 2 lakhs இருந்துச்சு. இயர் ஆன் இயர் க்ரோத், ரைட்? இயர் ஆன் இயர் க்ரோத் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 16% இருந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஐஐபி டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா ப்ளஸ் ஜிடிபி டேட்டா, ஜிடிபியில் ஜிஎஸ்டி டேட்டா ரெண்டுமே எடுத்தால் ரியல் டேட்டாஸ் வந்து மார்க்கெட்டில் வரும். மேக்ரோ எக்கானமி இருக்குது, அது சப்போர்ட் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் இருக்குது. சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா வந்து நிறைய ஏமாற்றிட்டு இருக்கு, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தப்பாக கொடுத்துட்ருக்காங்க, ரியல் எக்கானமி இஸ் less than 2.5 trillion மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் மறைக்கலாம், எஸ்பெஷலி ஐஐபியிலலாம் வந்து மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஜிஎஸ்டியில் வந்து மறைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரியல் நம்பர்ஸில் பணம், துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி ஜிஎஸ்டி அந்த இதில் வந்து உழுவுறது தானே. இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக 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 குறைச்சல். வர 5ஆம் தேதிக்கான டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் சரி, அண்ட் 5ஆம் தேதினா நான் சொல்கிறது வந்து எக்ஸ்பைரி இல்லை, இந்த மந்த்துக்கான ஜூன் மந்த்துக்கான எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டனாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 24,500 தான் ஹையஸ்ட் புட்டும் அண்ட் 25,000 தான் ஹையஸ்ட் காலும் ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி இந்த ரேஞ்சை உடச்சிச்சுன்னா லாஸ்ட் 15 days மோர் தென் 15 days வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சை உடச்சிச்சுன்னு சொன்னால் பெரிய மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ராபப்ளி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 600 to 800 points மூவ் ஆகிறதுக்கான சான்சஸாக இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்கிறேன்றதுக்கோசரம் நீங்கள் வந்து காலையும் புட்டியும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆகும் போதும், பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆகும் போதும் வாங்குறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.